ஓம் குருவேல்லாம் ஸ்ரீ அத்ரி மகரிஷி ஜோதிட குருகுலம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பிலும் அஸ்வ செல்வ டிவி நேயர்கள் சார்பிலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தம் கொள்வது உங்கள் செல்வ கணேசன். இனி நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது கடன் அடைக்க பயன்படுத்தக்கூடிய மைத்ரேய முகூர்த்தங்கள் டிசம்பர் மாதத்தில் எப்போது வருகின்றன, அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எந்தெந்த நாட்களில் வருகின்றன, எந்த நேரங்களில் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக பார்க்கின்றோம். ஆக பதிவினை முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் வாகனம் வாங்குவதற்கான சிறந்த நாட்கள், தங்கம் வாங்குவதற்கான தகுந்த நாட்கள், மேலும் சொத்துக்களை எப்போது வாங்கலாம், எப்போது பதிவு செய்யலாம் என்பதை பற்றி, மேலும் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். இதுபோன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அஸ்வ செல்வ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இது உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பயன்படுமாயின் அவர்களுக்கும் இதை ஷேர் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம். பொதுவாக ஆன்லைனில் ஜோதிடம் மற்றும் ஜாதகம் மற்றும் பிரசன்னம் பார்ப்பதற்கு கீழ்கண்ட மொபைல் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் மிகச்சிறந்த சேவை செய்ய காத்திருக்கின்றேன். சுமை என்பது நம்மை என்றென்றும் காலத்திற்கும் சுற்றி வரக்கூடிய சுமையாக இருக்கும். இந்த சுமையை தீர்க்க முடியவில்லையே என்று கவலைப்படாத நபர்களே இல்லை என சொல்லலாம். இந்த கடனானது எப்பொழுது நமக்கு தீரும், எப்பொழுது நமக்கு வாழ்வினில் விடிவு கிடைக்கும் என்ற ஏக்கத்துடனும் தேக்கத்துடன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கடன் அடைப்பதற்கு இந்த மைத்ரேய முகூர்த்தங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவினை பதிவிட்டிருக்கின்றேன். அந்த பதிவினுக்குரிய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கின்றேன், பார்த்து பயன்பெறுங்கள். புதிதாக பார்ப்பவர்கள் அந்த பதிவினை பார்த்துவிட்டு இந்த வீடியோ பதிவினை பார்க்கும் பொழுது உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த மாதங்களில் டிசம்பர் மாதங்களில், அதாவது கார்த்திகையும் மார்கழியும் கலந்திருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதத்தில் மைத்ரேய முகூர்த்தம் எப்போது வருகின்றன என்று பார்த்தோம் என்றால் மொத்தம் 3 மைத்ரேய முகூர்த்தங்கள் இருக்கின்றன. அதாவது முதலாவதாக 1/12/2024 கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதியும் அனுஷ நட்சத்திரம் 3ஆம் பாதமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் விருச்சிக லக்னத்தில் அதிகாலை 5:14 AM முதல் காலை 7:24 AM. இரண்டாவதாக 11:12/2024 கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சுக்லபட்ச ஏகாதசி திதியும் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மேஷ லக்னத்தில் மதியம் 2:08 PM முதல் 3:55 PM இந்த முகூர்த்தங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். மூன்றாவதாக 28/12/2024 மார்கழி மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ணபட்ச திரையோதசி திதியும் அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் அதிகாலை 3:27 முதல் அன்று அதிகாலை 5:38 AM. பொதுவாக இந்த கடன் அடைப்பதற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய நாட்கள் என்பது கிழமைகளில் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும். அதில் இந்த டிசம்பர் மாத மைத்ரேய முகூர்த்தத்தில் 2 முகூர்த்தங்கள், ஒரு முகூர்த்தம் செவ்வாய்க்கிழமையும் இன்னொரு முகூர்த்தம் சனிக்கிழமையும் வந்திருப்பது ஒரு மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இந்த பக்தி நிறைந்த இந்த மாதங்களில் உங்களுடைய வழிபாடினை முறையாக செய்து இந்த முகூர்த்தங்களை நீங்கள் பயன்படுத்தி அந்த முகூர்த்தங்களில் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கடன்களும் நீங்கி, கடன் சுமைகளும் நீங்கி, நீங்கள் பொருளாதார வாழ்வினில் பல்வேறு விதமான மேன்மைகளை அடைய வேண்டும் என்றும், பல்வேறு சீரான செல்வ செழிப்புகளை பெற வேண்டும் என்றும், உங்களுடைய தொழில் மற்றும் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் மென்மேலும் வளர்ந்து உங்களுடைய குடும்பங்கள் என்றென்றும் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்ச்சியுடன், வாழ்க செல்வத்துடன். நன்றி. அடுத்ததொரு இனிய பதிவில் சந்திப்போம்.